ஏதோ பாரம்பரியமா ஏதோ சடங்காச்சாரமா வந்து அப்படியே அந்த முழங்கால்ல நின்னு முட்டங்கால்லயே நீங்க நின்னு ஜெபிக்கணும்னு நான் சொல்லல. அல்லேலூயா, அது உங்க விருப்பம். ஆனா காலையில எழுந்திருக்கும் போது இயேசுவேன்னு எழுந்திருக்கிறீங்களா? காலையில எழுந்திருச்ச உடனே தகப்பனே இன்னைக்கு நீங்க தான்ப்பா எனக்கு ஆதரவுன்னு சொன்னீங்களா? உங்க படுக்கையில இருக்கும்போது உங்களுடைய ஆத்துமா தேவனோடு கதறினதா? ஆண்டவரே இன்னைக்கு தினத்துல கண் விழிச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே உங்க ஆத்துமா சொன்னதா? ஆண்டவரே இந்த காலை வேலையெல்லாம் முழிச்சிட்டேன், இனிமேல் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, இந்த கடமையெல்லாம் நிறைவேற்றுவது, சரியான விதத்துல நிறைவேற்றுவது உங்க பொறுப்பு தான் ஆண்டவரேன்னு சொன்னீங்களா? எழுந்திருச்சு கிளம்பும் போது ஆண்டவரே நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் என் கூட வாங்கன்னு சொன்னீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எதிராக இருக்கிறது, நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு நன்மை உங்களை தேடி வரும் பொழுது அப்பா இந்த நன்மைக்கு காரணம் என்று என்னுடைய எந்த ஒரு முயற்சியும் அல்ல, உம்முடைய சித்தாண்டவரே இந்த நன்மை எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் சொன்னீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு வந்த தீமையில தகப்பனே இந்த தீமையை குறித்து நான் கவலைப்பட போதில்ல, தீமையை ஜெயிக்கிறவர் நீர் என்னோடு இருக்கிறேன்னு பேசுனீங்களா? உங்களுக்கு வந்த வெற்றியில இந்த வெற்றிக்கு கொஞ்சமும் நான் பாத்திரம் அல்ல, எல்லாம் உம்முடைய ஈவாண்டவரே சொன்னீங்களா? இதுதான் தேவ சமூகத்துல தேவனோடு உறவில இருப்பது. அல்லேலூயா. தேவனோடு உறவில் இருக்கிறீர்களா அல்லது தேவனை உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? எல்லா காரியத்திலையும் தேவனை